தற்போது அரசாங்கம் பதவியேற்று 100 நாட்கள் வரை கடந்திருக்கிறது. இந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கத்தினுடைய இந்த நடப்பு அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அரசாங்கத்தினுடைய தற்போது செயல்பாடுகள் மிக மக்களுக்கு மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல்பாடாக கருதப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது. ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாமல் இப்பொழுது தடுமாறி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய நிலைமை, அதாவது இப்பொழுது அரசாங்கம் அவர்களுடைய செயற்பாடுகள் மக்களுக்கு மிகவும் வெறுப்பூட்ட வரையிலே அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பிரதான உணவுப் பொருளான அரிசி இன்று அதிக விலைக்கு விற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க காலத்திலே 130 ரூபாக இருந்த அரிசி இன்று 260 ரூபாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே பொங்கல் நேரத்திலே பச்சை அரிசி கிட்டத்தட்ட 340 ரூபா வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போல் தேங்காயினுடைய விலை இன்று 80 ரூபாயாக இருந்த தேங்காய் இன்று 160 ரூபா மேல், அதாவது கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே சென்றிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது மக்கள் அவஸ்தைப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுடைய வெறுப்பு இப்பொழுது அரசாங்கத்தின் மீது அதிகரித்திருக்கின்றது என்று தான் நாங்கள் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினுடைய இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் சொன்னது எதையும் செய்வதற்கான வாய்ப்புகள் அரசாங்கத்திற்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய முதிர்ச்சி அடையவில்லை என்பதுதான் என்னுடைய முதல் கருத்தாகும். ஏனென்றால் ஒரு ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு எல்லாமே புதுமுகங்களை கொண்டு வந்து அரசாங்கத்தை நடத்த முடியாது. இது பிரைமரி ஸ்கூல் இல்லை, இது முதிர்ச்சி அடைஞ்ச சில பேரும் அங்கே இருக்க வேண்டும். அந்த அளவிலே அரசாங்கத்திலே சொல்லப்போனால் கௌரவ ஜனாதிபதி அவர்கள், பிரைம் மினிஸ்டர், அதே போல் விஜித்த போன்ற சில பேர் மட்டும்தான் முதிர்ச்சி உள்ளவர்கள் அல்லது அரசியலிலே அனுபவம் உள்ளவர்களாக நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றவர்கள்லாம் அரசியலிலே ஏற்கனவே இருந்து 4-5 பேர் இருந்தாலும் கூட அவர்களுடைய முதிர்ச்சி பத்தாது என்று தான் சொல்லலாம், போதாது என்று சொல்லலாம். ஆகவே இந்த வகையிலே அரசாங்கத்தை அவர்கள் கொண்டு செல்வது மிக சிக்கலான, அதாவது மேனேஜ்மெண்ட்டே இல்லை. இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கி ஹார்பரில் எத்தனை கண்டெய்னர் டிலே ஆகியிருக்கின்றது. அவங்களுக்கு டெமரேஜஸ் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு. 25 கப்பல்கள் திரும்பி விட்டதாக சொல்லுகின்றார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவங்கள்ட்ட இல்லை, முகாமைத்துவை அரசாங்கத்திடம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அந்த அரசாங்கத்திலும் இருந்த பொழுதும் இந்த அரசாங்கத்திலும் இருக்கின்ற பொழுதும் இது அதிகாரிகள் தான் செய்வார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவம் இருக்க வேண்டும். ஆனால் அது இல்லை என்று தான் நாங்கள் இன்று கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்று எங்களை பொறுத்தளவில் பொதுவாக இன்று அரசாங்கத்தினுடைய நிலைமை மிகவும் பரிதாபகரமாக தான் இருக்கின்றது.